வணக்கம். சிநேகிதி வளர் இளம் பெண்களுடைய குழு மீட்டிங் இன்னைக்கு. உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். சின்னதாக ஒரு விழிப்புணர்ச்சி மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். வித்யா, நம்ம எல்லாருமே நார்மலாக நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட் தான் என்னது பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே நார்மலாக இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கணும். இந்த பீரியட்ஸ் அப்படின்னா என்ன, உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் புரிதல் இருக்குது? ஸோ யாராச்சும் எனக்கு பதில் சொல்லுங்கள். பீரியட்ஸ்னால் என்ன, அப்போ என்ன நடக்கும்? கை கால் வலிக்கும், ஓகே, இரிட்டேட் ஆகும், டிப்ரெஷனில் போயிடுவீங்க. இதெல்லாம் சைக்காலஜிக்கலாக ஏற்படுற சிம்டம்ஸ். ஓகேவா? நீங்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கும்போது சைக்காலஜிக்கலாக ஏற்படுற சிம்டம்ஸ். ஃபிசிக்கலாக உங்களுக்கு என்ன ஏற்படும், பீரியட்ஸ் டைமில் என்ன நடக்கும்? சொல்லுங்க, என்ன நடக்கும்னு சொன்னாதான் நம்மளால அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியும். சொல்லு. கிளாப் பண்ணுங்க. ஒருத்தவங்க இதை வெளியில இருக்கிற சத்தமா பேசுறதே பெரிய விஷயம். ஏன் இது எல்லாருக்கும் தெரியாதா? நார்மலா பீரியட்ஸ்னா என்ன, நம்மளுடைய பிறப்புறுப்புல இருந்து ரத்தம் வெளியேறதுதான் நம்ம பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்க யாருக்கும் சொல்ல தெரியலையா? தெரியும், பட் நீங்க சொல்ல மாட்டீங்க வெளியில. கரெக்டா? கரெக்டா? ஸோ நம்மளுடைய பிறப்புறுப்புல இருந்து ரத்தம் வெளியேறதுலே தான் நம்ம என்ன சொல்றோம், பீரியட் அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம என்னென்ன மாதிரி சொல்லுவோம், டேட்டுன்னு சொல்லுவோம், தலை கூத்திக்கிட்டோம்னு சொல்லுவோம், வீட்டுல இருந்து தள்ளி இருக்கேன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய வகையா சொல்லுவோம். மென்சஸ் சொல்லுவோம், மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அதுதான் ஆக்சுவலி கரெக்டான வேர்டே. பீரியட்ஸ் எப்போ நடக்க ஆரம்பிக்கும்? எல்லாருமே நம்மகிட்ட சொல்லுவோம், நீ வயசுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ வயசுக்கு வரும்போது நம்மளுடைய உடம்புல நிறைய சேஞ்சஸ் நடக்கும். லைக் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, நமக்கு பிம்பிள் வரதா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய பாடி பார்ட்ஸ்ல ஹேர் க்ரோத் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம பிரெஸ்ட் வளர்றதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் எதுக்கு அறிகுறி? நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்து அடல்ட்ஹுட்டுக்கு மாறும். ஸோ அதுக்கான அறிகுறி தான். அதாவது சிம்பிளா நம்ம ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு தயாராகிறோம், அதாவது நம்ம பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு தயாராகிறோம். இதுதான் ஆக்சுவலி இந்த ஒரு ப்ராசஸ். ஓகேவா? ஓகேவா? இது நார்மலா எத்தனை வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எதுவாக சொல்லுங்க. நம்ம ஒரு ஏஜ் வரை இருக்கும், 8 to 15 இருந்து ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி அப்படி இல்லை. முன்னாடி 10 to 15 இருந்து ஆகும்னு தான் இருந்துச்சு. பட் நம்மளுடைய ஃபுட்டு, நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய சூழ்நிலையாக இருக்கட்டும், இது எல்லாமே சேஞ்ச் ஆன காரணத்தினால இப்போ நிறைய பிள்ளைங்க ரொம்ப சின்ன வயசுக்கு வராங்க, ரொம்ப பெரிய வயசாகியும் வயசுக்கு வராமலும் இருக்காங்க. கரெக்டா? ஸோ இதுக்கு முக்கியமான சயின்டிஃபிக்கல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் யூட்டரஸ். பேர் என்ன? அதாவது நம்மளுடைய பிறப்புறுப்பு பகுதி. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிறந்த உடனே நமக்கு ஒரு 2 வயசு ஆக ஆரம்பிச்சதுலேருந்தே நமக்கு என்ன ஆரம்பிக்குது, முட்டை வளர ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓவரிஸ். இது என்ன? ஓவரிஸ். இந்த ஓவரிஸ் ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? நம்ம ஒரு வயதுக்கு வளர ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். அந்த ஹார்மோனுடைய நேம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஈஸ்ட்ரஜன். ஓகேவா? இந்த ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகிற காரணத்தால நம்மளுடைய ஓவரிஸ்ல நிறைய சாக்ஸ் உருவாகுது. சாக்ஸ் அப்படின்னா டிஷ்யூஸ் வச்சுக்கோங்களா, ஒரு வகையான டிஷ்யூஸ் வச்சுக்கோங்களா. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய சாக்ஸ் உருவாகுது. இந்த சாக்ஸ் உள்ள அன்ஃபர்டிலைஸ்டான எக் உருவாகுது. அதாவது முதிர்ச்சி அடையாத முட்டை அப்படின்னு சொல்லுவோம். முதிர்ச்சி அடையாத முட்டை. அதாவது இப்போ நம்ம ஒருத்தர் மனிதன் அப்படின்னு சொல்லுவோம்னா, அவன் எல்லா ஸ்டேஜும் கடந்து எல்லாத்தையும் பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் தான் நம்ம முழு மனிதனா கன்சிடர் பண்றோம். அந்த மாதிரி எல்லா ஸ்டேஜையும் கடந்து வரதான் ஒரு முழு முட்டையா கன்சிடர் பண்றோம். அப்படி இல்லாம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இருக்கிறது தான் நம்ம அன்ஃபர்டிலைஸ்ட் எக் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சிறு வயதில் இருக்கிற பிள்ளையை நம்ம எப்படி கன்சிடர் பண்றோமோ அந்த மாதிரி அந்த அன்ஃபர்டிலைஸ்ட் எக்கையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது பேர் என்ன
இது இல்லாமல் நம்ம வீடு பக்கத்தில் இருக்கவங்க, நம்ம நெருங்கிய சொந்த பந்தம், வீட்டுக்கு வர விருந்தாளிகள், உற்றார் உறவினர்கள், அந்த மாதிரி வழியில் யாராவது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்காங்களா? நம்ம மாமா இருந்தால், சித்தப்பா இருந்தால், சித்தி, அப்புறம் வந்து அண்ணனாக இருக்கலாம், பக்கத்து வீட்டு அண்ணனாக இருக்கலாம், பக்கத்து வீட்டு அங்கிளாக இருக்கலாம், பக்கத்து வீட்டு தாத்தாவாக இருக்கலாம், பக்கத்து வீட்டு அண்ணன் தம்பியாக இருக்கலாம். இவங்களாம் ஏதாவது உங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்களா? உங்களை தொடக்கூடாத இடத்த தொடுறது, சீன்றது, விளையாடுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் உடனே எங்களுக்கு தெரிவிக்கிறோம். சரிங்களா? உடனே முதல்ல பெற்றோர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண பயப்படக்கூடாது. முதல் தகவல் வந்து அவங்க பண்ண உடனேமே இப்போ குட் டச் பேட் டச் தெரியும் உங்களுக்கு. நல்ல தொடுதல், தவறுதான தொடுதல் உங்களுக்கு தெரியும். நீங்கள் உடனே பெற்றவங்கள்ட்ட உடனே கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.